Good morning, my dear students. Today we are going to discuss about chapter 8, namely forms and files. ஓகேவா? தமிழில் பார்த்தீங்கன்னா பாடம் 8வது நம்ம பார்க்குறோம். ஸோ படிவங்கள் மற்றும் கோப்புகள், அதோட தமிழில் பேர் பார்த்தீங்கன்னா படிவங்கள் மற்றும் கோப்புகள். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம 7th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த நியூ சாப்டர் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கப்பா, நம்ம என்னென்னா ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம பிஹெச்பியில் படிக்கிறோம். சரியா? அப்போ நம்ம பிஹெச்பியில் என்ன பண்ணலாம்னா, பிஹெச்பி அந்த கோடிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபார்ம் அண்ட் ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஃபார்ம் இருக்கா இல்லையா? ஸோ ஃபார்ம்னா நம்ம தமிழில் படிவம்னு சொல்லுவோம். ஸோ பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா? ஸோ என்ன பேசிக் கான்செப்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஜிமெயில் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு மெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், குரோமில் ப்ரௌசரில் போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரௌசரை நம்ம சொல்லுவோமா இல்லையா உங்களுக்கு, வலை உலாவி, நம்ம உலாவின்னு சொல்லுவோம். வலை உலாவி தான் நம்ம வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம். சில அப்படின்னா ப்ரௌசர் வந்துட்டு அது குரோமாக இருக்கலாம், அது மொசிலா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். சரி, நம்ம மோஸ்ட்டாக வந்து கூகுள் குரோமில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் போய் நம்ம என்னென்னா நம்ம வெப்சைட் வந்து டைப் பண்ணுவோம். ஸோ நம்ம ஜிமெயில்னால் ஜிமெயில் கொடுக்கலாம், அது கூகுளில் போய்ட்டு கூட கொடுக்கலாம். அப்போ www.gmail.comனு கொடுப்போம். கொடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட்டு அப்படின்லாம் கேட்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு, ஜிமெயிலில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த பாக்ஸ் வருதா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் டைப் பண்ணிங்க பார்த்தீங்களா? அப்போ பாக்ஸ் வருது பார்த்தீங்களா? யூசர் நேமும் ஒரு பாக்ஸ் வருது, அதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டு உள்ள என்னாகுது, உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வருது. ஸோ யூசர் நேம் அதில் வச்சு நீங்கள் மவுஸ் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வருதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சுதா அப்படின்னு நான் டைப் பண்ணேன், நேமை டைப் பண்ணேன்னா சுதா அப்படிங்கிற டெக்ஸ்ட் வருது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன், ஏதாவது எனக்கு பிடிச்ச ஏதாவது பாஸ்வேர்டு வந்துட்டு எனக்கு நான் சர்ப்ரைஸாக நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எனக்கு மட்டும் சீக்கிரட்டாக நான் கொடுக்குறேன். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகணும், உங்களுக்கு டெக்ஸ்ட் வராது. ஏன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு நாட் விசிபிள் டு எனி ஒன். சரியா? யூசருக்கு வந்துட்டு விசிபிள் ஆகாது. ஸோ யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் என்னன்னா, அவங்களுக்கு கிரியேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது கொடுக்கும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வராது. எப்படி வரனா, ஒரு டாட்டாக அது சிஸ்டமுக்கு பொறுத்த மாதிரி. ஓகேவா? அந்த அப்ளிகேஷனுக்கு பொறுத்த மாதிரி ஒரு சில இடத்துல உங்களுக்கு டாட்டாக உங்களுக்கு சேம் வரும். ஒரு பார்த்தீங்கன்னா ரவுண்டட் அந்த சர்க்கிள் மாதிரி வச்சுட்டு உள்ள டாட்டாக வரும். ஓகேவா? இல்லை ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஜிமெயிலோட அந்த என்னது நம்ம பேஜ், ஜிமெயிலோட பேஜ். ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே வந்துட்டு லாகின் பண்ணி நம்மளோட மெயில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ ஆன்லைன் நம்ம ஷாப் பண்ணுறோமா, ஸோ அது ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, அமேசானாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி நிறைய நமக்கு இருக்குது. ஓகேவா? நிறைய வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம வெப்சைட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான திங்ஸ் வாங்குகிறோம். ஓகேவா? எந்த ஒரு திங்ஸ் வாங்கினாலும் சரி, நம்ம மொபைலாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வந்துட்டு நம்ம ஹோம் அப்ளையன்சஸ் இது பண்ணலாம், அல்லது புக்ஸ் எந்த ஆர்டர் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம வெப்சைட்டை கொடுத்தோன்னே அந்த பேஜ் வருது. ஸோ அதை நம்ம என்னது ஃபார்ம் ஃபில் பண்ணோம் இல்லையா? எனக்கு அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு விசிபிளாக ஒரு மொபைல் வாங்குறோன்னா, மொபைல் வந்துட்டு என்னது மாடல் எல்லாமே நம்ம என்ன மாடல் வேணுமோ அது எல்லாமே நம்ம கொடுத்தோன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஏதாவது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாவே நம்ம ரிலேட்டடாக வருது இல்லையா? அதே மாதிரி ஸோ அதில் பண்ணிட்டு என்ன பண்ணோம், நம்ம ஆர்டர் கொடுக்கணும் இல்லையா? நம்ம மொபைல் நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என் மொபைல் நமக்கு வேணும், நான் நெட்டில் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இல்லையா? அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஆகுனா, ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரு பேஜ் கிரியேட் ஆகிட்டு ஸோ இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ நம்ம நேமு, நம்மளோட அட்ரஸ், ஃபோன் நம்பரு, பின்கோடு, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன மொபைல் நம்ம இது பண்ணுறோம், ஸோ எவ்வளோ அமௌண்ட்டில் பண்ணுறோம் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே என்ன ஒரு பாக்ஸ் மாதிரி சிம்பிளாக வரும். சில இடத்துல புல்லட் மாதிரி வரும் இல்லையா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு செக் பாக்ஸ் மாதிரி டிக் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறோம், பேக் கொடுக்குறோம். ஓகேவா? ஒரு ஃபஸ்ட் பேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ப்ரீவியஸ் போகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொடுக்குறோம். அடுத்து என்ன நெக்ஸ்ட் பேக்கு கொடுக்குறோம் இல்லைனா. ஓகேவா? எல்லாமே முடிச்சுட்டு என்ன பண்ணால் லாஸ்ட்டாக சப்மிட் அப்படின்னு கொடுக்குறோம், க்ளோஸுங்கிறது கொடுக்குறோம். ஓகேவா? ஃபினிஷ்னு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் இயர் 11th நான் சொல்லியிருப்போம். லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம 11th வந்துட்டு நம்ம HTML யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். அது கான்செப்ட் வந்துட்டு சிம்பிளாக சொன்னோம். இங்கே வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக உள்ள என்ன நடக்குது, நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோன்னா, அப்போ நம்ம அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபார்மில் நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோன்னா அது எப்படி வந்துட்டு உள்ளே அங்கே போயிட்டு சர்வரில் ஸ்டோர் ஆகிட்டு திருப்பி நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத நாங்கள் ப்ரீஃபாக கொடுத்துட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் இதில் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறத, ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், ஒரு ஃபுட் ஆர்டர் கொடுத்தாலும் சரி, வேறு ஏதாவது நம்ம வந்துட்டு ஒரு ஜுவல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. ஓகேவா?
எந்த ஒரு திங்ஸாக ஒரு பேக்காக இருக்கட்டும் ஒரு பர்ஸ் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ எடுத்தோடனே வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு பார்த்தா அப்படியே இது பண்ணுறமா கிடையாது. அந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி ஸோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு ஃபார்ம் மாதிரி நமக்கு வந்துட்டு வரும். அந்த ஃபார்மை வந்துட்டு என்ன நம்ம ஆர்டர் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதை அந்த ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி நம்மளுடைய வந்து அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணோம் நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க்கோட நம்ம பிரான்ச் நேமு எல்லாமே என்டையர் அட்ரஸ் கொடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறோம் ஃபில் பண்ணுறோம். ஸோ எப்படிப்பா ஃபில் பண்ணுறோம் ஒரு ஃபார்ம் சரி அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் வந்துட்டு இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஃபுல்லாகவே என்ட்ரி பண்ணுறோம். ஸோ என்ட்ரி பண்ணி லாஸ்ட்டாக சப்மிட் அல்லது நம்ம என்ன பண்ணுறோம் ஃபினிஷ்னு கொடுத்தோன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அங்கே வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த இன்புட் எல்லாமே சர்வருக்கு போயிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஓகே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம பிஹெச்பி கோடிங் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இது என்ன கான்செப்ட் இந்த ரெஸ்னோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம பிஹெச்பியில் என்ன பண்ணலாம்னா பிஹெச்பி அந்த கோடிங்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபார்மை டிசைன் பண்ணலாம் ஓகேவா. நம்ம ஒரு ஃபார்ம் வந்துட்டு அது வந்துட்டு என்னவா இருக்கலாம் ஒரு ஜிமெயில் அதுவாக இருக்கலாம் அது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டோட ஃபார்மாக இருக்கலாம் அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நம்ம மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல நெட் பேங்கிங் பண்ணுறோமா கூகுள் பேவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நிறைய நமக்கு வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்துட்டு நம்ம மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் கூட நம்ம என்ன இருக்குது நமக்கு வெப்சைட்ஸ்லாம் நிறைய இருக்குது சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாப் அப்ளிகேஷன் சரியா. ஜாப் அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல நம்ம ரெஸ்யூம் கொடுக்குறோம். ஸோ ரெஸ்யூம் மட்டும் வந்து கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் காலேஜில் இருந்து நம்ம பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுவோம்னா அவங்க வெப்சைட்டில் போனோம்னாவே ஒரு ஃபார்ம் இருக்கும் சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும் கேண்டிடேட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அதில் அந்த ஜாப் அப்ளிகேஷன் நம்ம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்மளோட பயோடேட்டா ஃபுல்லாக ஃபில் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம சென்ட் பண்ணலாம் சரி. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண தேவையில்லை நம்ம அங்கே போயிட்டு நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னால் இப்போ நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்க என்னால் போக முடியலன்னா ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்ம் வந்துட்டு அந்த வெப்சைட்ஸில் போனாவே ஃபார்ம்லாம் இருக்கும் ஓகேவா. ஸோ இது கவர்மெண்ட் ஜாப் இருக்கு இல்லையா. ஸோ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம் ஒரு டிஆர்பியாக இருக்கலாம் டிஆர்பி எக்ஸாம் இருக்கு இல்லையா டெட் எக்ஸாமு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஹால் டிக்கெட் வருது அப்படின்னா ஸோ முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பியாக போயிட்டு நம்ம என்னன்னா கவர்மெண்ட் போயிட்டு நம்ம சிஓ ஆஃபீஸில் போயிட்டு வாங்கணும் ஓகேவா. ஸோ அங்கே போனால் தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அல்லது நம்ம ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா அப்போ ஃபார்ம் வாங்கிட்டு வருவாங்க சரி. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஹார்ட் காப்பியாக இருக்கும். அந்த ஹார்ட் காப்பியுமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் சிஸ்டம் டிசைன் பண்ணி தான் இருப்பாங்க. அதை வந்து ஃபில் பண்ணி கொண்டு போய் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுக்கணும். ஸோ இப்போலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஆன்லைன் தான் எல்லாமே கம்ப்யூட்டர் தான் கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆன்லைனில் மொபைல்லையே பண்ணலாம் ஒரு சில மொபைல்லையே ஆண்ட்ராய்டு மொபைலில் பண்ணலாம் அல்லது என்ன பண்ணலாம் நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்மை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி என்ன பண்ணலாம்னா அதை என்ன பண்ணலாம் வந்துட்டு அதே மாதிரி நம்ம அமௌண்ட் சரியா அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம இது பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான அமௌண்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 700 அந்த மாதிரி எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் நம்ம டிரான்சாக்ஷன் ஆன்லைன்லேயே வந்துட்டு நம்ம அமௌண்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் நம்ம செக்காகவும் இது பண்ணலாம் அல்லது நம்ம பேங்க்கில் போய்ட்டு செக்காகவும் இது பண்ணலாம் அல்லது நம்ம வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் நெட் பேங்கிங்கும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நான் ஃபார்மை சப்மிட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போயிட்டு அங்கே சர்வரில் ஸ்டோர் ஆகிட்டு எனக்கு என்ன ஆனால் ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகுது ஓகேவா. உனக்கு நீயே எக்ஸாம் எழுதுறது என்னன்னா உனக்கு இஎம்ஐஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. உனக்கு டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணோம். ஸோ என்னன்னா நாங்கள் ஆல்ரெடி உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் என்னன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மில் போய்ட்டு நாங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி சர்வர் அதாவது நம்மளுடைய எக்ஸாமினேஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா இல்லையா அந்த எக்ஸாமினேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு நம்ம சிஓ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எல்லாமே அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்மில் வந்துட்டு எல்லாமே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் எல்லாமே என்ட்ரி பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சதுனால தான் உனக்கு ஹால் டிக்கெட் வந்தது உனக்கு ரிசல்ட் வரது எல்லாமே ஓகே. ரிசல்ட் உனக்கு எப்படி 10 o'clock டான் வந்துட்டு உனக்கு மொபைலுக்கு வருது 9:30 வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சர்வர் தான். ஸோ சர்வரில் எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த டைம் செட் பண்ணி ஷெட்யூலில் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைமுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமுக்கு உனக்கு ரிசல்ட் வந்துடுது. அவங்களுடைய நம்ம என்ன நம்பர் ஃபோன் நம்பர் வந்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கோமோ நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு உனக்கு வருது சரியா. ஸோ இதுதான் வந்துட்டு உனக்கு என்னென்னா உனக்கு வந்துட்டு ஜென்ரல் கான்செப்ட் ஃபார்ம் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அது எப்படி வந்துட்டு அந்த ஃபார்மை கிரியேட் பண்ணுறது இந்த லெசனில் வந்துட்டு என்னென்னா நம்ம பிஹெச்பி கோடிங்கை யூஸ் பண்ணி நாம் எப்படி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அந்த ஃபார்மாக இருக்கட்டும் அது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஃபார்மாக இருக்கும் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும் ஒரு அட்மிஷன் ஓகே எஜுகேஷன் அட்மிஷன் இருக்கா இல்லையா. ஸோ காலேஜுக்கு அட்மிஷன் நம்ம பார்க்குறோம் சரி எனக்கு என்ன கோர்ஸ் எனக்கு நான் கொடுக்குறேன் அங்கே இருந்தால் கொடுப்பாங்க இல்லைனா இல்லை சரி. அந்த மாதிரி ஒரு டிக்கெட் புக்கிங் சரி நான் வந்து ட்ராவல் பண்ணணும் நான் வந்துட்டு என்ன பண்ண இப்போ வந்துட்டு நான் ஆன்லைனில் என்ன பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் சரி. நான் வந்துட்டு ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கா இல்லையா நான் வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு வாடகைக்கு கார் வேணும் ஒரு ட்ராவல்ஸ் வேணும் அப்படிங்கும்போது அதுலேயும் என்ன பண்ணலாம் நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் பண்ணுறது கிடையாது நான் எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி புக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும் அந்த ஃபார்மேட்டுங்கிறது தான் ஃபார்மே. ஸோ அந்த ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் பிஹெச்பி கோடிங்கை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபார்மை வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி
அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா வந்துட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதை விட அந்த ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், PHP கோடிங்கை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதா வந்துட்டு நம்ம என்னென்னா இந்த லெசனில் பார்க்க போகிறோம். புரிஞ்சுதாப்பா? கான்செப்ட் புரிஞ்சுதா? தமிழ் மீடியத்துக்கு நல்லாவே தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ உனக்கு எடுத்தோடனே நாங்கள் சொன்னோன்னா உனக்கு ஒன்றுமே புரியாது. சரியா? நான் ஃபஸ்ட்டு நான் கான்செப்டை சொன்னேன் அப்படின்னா தான் உனக்கு மைண்டில் வந்துட்டு ஒன்று ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதை பற்றி தான் மேம் வந்து இதை பற்றி தான் சொல்ல போகிறாங்க, இந்த லெசன் இதுதான் அப்படிங்கிறது. இப்போ புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு என்ன கான்செப்ட்னு? நம்ம வந்துட்டு நம்ம மொபைலில் வந்துட்டு ஒரு ஃபார்ம், ஒரு எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஒரு பயோடேட்டா ஃபில் பண்ணுறோம், ஒரு மெயிலுக்கு வந்துட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறோம், ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் இன்புட்டை வந்து கொடுக்குறீங்களோ, டைப் பண்ணுறீங்களோ, கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே லாகின் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண வாட்ஸ்அப் இது இருக்கா இல்லையா, நம்ம வந்துட்டு யூடியூபே இருக்குது. ஸோ யூடியூப் சேனல் இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்போம். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி அங்கே வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோமா இல்லையா. ஸோ அது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கலாம், ஒரு பட்டன் ரேடியோ பட்டனாக இருக்கலாம், ஒரு செக் பாக்ஸாக இருக்கலாம், ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸாக இருக்கலாம். சரி, எப்படின்னா நம்ம ப்ரீஃபாக நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி சிஸ்டம்குள்ளே வருது, சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணுறாங்க, எப்படி ஒரு ரேடியோ பட்டனை டிசைன் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம செலக்ட் பண்ணால் வந்துட்டு அங்கே என்னென்னா ஒரு புல்லட் மாதிரி வருது, இல்லை அதுவே கொடுத்தோம்னா திருப்பி போயிடுது, ரிமூவ் ஆகிடுது. நம்ம வந்து டிக் பண்ணால் கிளிக் ஆகுது, வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா டிக் மாதிரி வருது. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இதுக்கு எல்லாமே காரணம் PHP தான். சரியாப்பா? ஸோ மோஸ்ட்டாக அது எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது எல்லாமே எதை யூஸ் பண்ணி அப்படின்னா PHP அண்ட் HTML ரெண்டுமே சேர்த்து தான். சரியா? PHPங்கிறது நம்ம HTML வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். PHPங்கிறது என்னென்னா PHPயில் இருந்தால் HTML வந்தது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம லெசனில் படிக்க போகிறோம். அண்டு ஃபைல்ஸு. ஸோ ஃபைல்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஃபைல் வந்துட்டு எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம், ஸோ என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அது பின்னாடி அடுத்த டாபிக் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்துட்டு எப்படி PHP யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? லெசனுக்குள்ளே போகலாமாப்பா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இன்ட்ரடக்ஷன் பாருங்கள், நான் சொல்கிறேன். HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தமிழில் HTML படிவங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடுறேன். பாருங்கப்பா, மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் PHP அண்ட் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் ஆர் டு கலெக்ட் டேட்டா ஃப்ரம் யூசர்ஸு. அப்போ நான் சொன்னதே தான். சரியா? ஸோ எதுக்காக PHP அண்ட் HTML வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? சரியா? நம்ம HTML நம்ம PHPயில் அல்லது HTML நம்ம ஏன் வந்து நம்ம ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸுங்கிற இந்த கான்செப்டை படிக்கிறோம் அப்படின்னா எதுக்காகனா யூசர்ஸ் வந்து டேட்டாவை வாங்குறதுக்கு. இப்போ பாருங்கப்பா, நான் மெயில் ஐடி வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க, நான் பார்க்கணும். எப்படி நான் பார்ப்பேன்? யூசர் நேம் பாஸ்வேர்டு நாங்கள் டைப் பண்ணால் தானே பார்க்க முடியும். ஸோ நான் கம்ப்யூட்டரில் போய்ட்டு யூசர் நேம் டைப் பண்ணணும், பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். ஸோ நான் டைப் பண்ணணும்னா அங்கே வந்துட்டு என்ன இருக்கணும், எனக்கு யூசர் நேமு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கணும், நான் டைப் பண்ணி எனக்கு வசதி கொடுக்கணுமா இல்லையா. ஸோ அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்காக யூசரோட அவங்களுடைய நன்மைகளுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து டேட்டாவை வாங்குறதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம PHPயில் வந்துட்டு ஃபார்ம் அப்படிங்கிறத படிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பாருங்கள், இந்த வெப் டெவலப்மெண்ட் யூசர் அக்சஸ் வெப்சைட் ஆர் வெப் pages from remote client machine and feed the data to server. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டாக ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணாலும் சரி, வெப்சைட்னா நம்ம ஸ்கூலுக்கு வெப்சைட் இருக்குது, காலேஜுக்கு இருக்குது, எந்த ஒரு இதனாலும் சரி, ஆன்லைன் வந்துட்டு நம்ம ஷாப் பண்ணுற அந்த வெப்சைட் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்ம ஸ்கூல் வெப்சைட், கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெப்சைட், எல்லாத்துக்குமே இப்போ எல்லாமே வெப்சைட் டெவலப் பண்ணிடுறாங்க. சரியா? அதுதான் வந்து வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் டேட்டா ஆர் கலெக்டட் வயா HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் லைக் டெக்ஸ்ட் பாக்ஸு, ட்ராப் டவுன் பாக்ஸு அண்ட் ரேடியோ பட்டன் எக்ஸெட்ரா. ஸோ எப்படிப்பா டேட்டா கலெக்ட் பண்ண நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ யூசர் நேம்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் வரணும், அதுக்குள்ளே நம்ம டைப் பண்ணும்போது டெக்ஸ்ட் வரணும். ஓகேவா? பாஸ்வேர்டுன்னு கொடுத்தோம்னா ஒரு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வரணும், அதுக்குள்ளே உள்ள ஸ்டாரோ அல்லது வந்து ஒரு டாட்டா அந்த மாதிரி வரணும் அப்படின்லாம் சொல்கிறோமா. ஸோ அதெல்லாம் யார் பண்ணுறாங்க, யார் இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா இந்த PHP அண்ட் HTML அந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸு. ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது அது நமக்கு அப்போ பாஸ்வேர்டு பார்த்தோன்னா நம்ம 8 டிஜிட் தான் வரணும், 7 டிஜிட் தான் வரணும். யூசர் நேம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்பரு லெட்டர் எல்லாம் கலந்து வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. ஸோ அங்கே வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணால் பக்கத்தில் மிஸ்டேக் ரெட் கலரில் காட்டும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெக்ஸ்ட் பாக்ஸு, ட்ராப் டவுன் பாக்ஸு அண்ட் ரேடியோ பட்டன் நிறைய இருக்குது. இங்கே வந்துட்டு 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அண்ட் சென்ட் டு சர்வர் யூசிங் சர்வர் சைடு ப்ரோக்ராமிங் லைக் PHP. அப்போ நம்ம ஒரு ஃபார்ம் வருது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு
நான் ஷாப்பிங் இதில் அமேசான் சரியா, அமேசானில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன் சரியா. ஸோ நான் வெப்சைட்டை கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுனா உள்ளே வந்துட்டு ஃபார்ம் ஓப்பன் ஆகுது, நான் ஆர்டர் பண்ணுறதுக்கான இது ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகி என்ன பண்ணுறேன், நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணது மட்டும் போதுமா, அது எப்படி வந்துட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறது, ஸோ சர்வரு. ஸோ அந்த சர்வருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா இல்லையா. ஸோ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிற அந்த லாங்குவேஜ் தான் வந்துட்டு PHP. நம்ம கொடுக்குற இன்புட்டை யார் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா, யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க, நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ தட் மீன்ஸ் தி PHP அண்ட் HTML. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சர்வரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சரியா. ஸோ நம்ம என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், ஸோ நம்ம இன்புட் கொடுக்கும்போது மீன்ஸ் என்ன ரெக்வஸ்ட் வேண்டுகோள் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த ரெக்வஸ்ட் அவங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் யூஸ் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்ன பண்ணும் சர்வர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ். ஸோ தட் மீன்ஸ் உள்ள மெயில் பாக்ஸ் வந்துட்டு இன்பாக்ஸ் ஓப்பன் ஆகும். புரியுதா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம PHP. அப்போ நம்ம கொடுக்குற இன்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் PHP அண்ட் HTML அப்படின்னு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்மில் வந்துட்டு எந்த அளவுக்கு PHP அண்ட் HTML வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேவா. பாருங்க தமிழில் இப்போ சொல்கிற பாருங்க HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னா தமிழில் HTML படிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம்பா. பாருங்க நான் டெஃபினேஷன் சொல்கிறேன் பாருங்க பிரீஃபா. PHP மற்றும் HTML படிவ உறுப்புகளின் முக்கிய நோக்கம் பயனரிடமிருந்து தரவுகளை சேகரிப்பதாகும். இணைய மேம்பாட்டில் பயனர் வலையகத்தையோ அல்லது வலைப்பக்கத்தையோ தொலைவில் உள்ள கிளை கணிப்பொறியிலிருந்து அணுகுவார் மற்றும் தரவினை சேவை கணிப்பொறிக்கு அனுப்புவர். இந்த தரவுகள் உரைப்பெட்டி கீழ்வரி பெட்டி படிவ உறுப்புகளில் மூலகம் சேகரிக்கப்பட்டு சேவைக கணிப்பொறிக்கு PHP போன்ற சேவைக கணிப்பொறி நிரலாக்க மொழி கொண்டு அனுப்பப்படுகின்றன. சேவைக கணிப்பொறி நிரலாக்க மொழினா ஒன்றும் கிடையாது, ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சரியா, ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ நிறைய என்னன்னா நம்ம வந்துட்டு பயனர் அப்படிங்கிறது நம்ம யூஸர் தான். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை தரவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சர்வர் அப்படின்னா தமிழில் சேவைகம், அங்கே சேவைகத்தில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் கொடுத்துட்டு நம்ம என்ன அதை ரெக்வஸ்ட் வேண்டுகோள் அதை நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கான நமக்கு என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நமக்கு என்னென்னா நமக்கு திருப்பி கொடுக்குறதா யாருன்னா இந்த PHP அண்ட் HTML. ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறதா வந்துட்டு இந்த ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் கொடுக்குறோம், அந்த இன்புட் அங்கே போய்ட்டு ப்ராசஸ் ஆகி நமக்கு அவுட்புட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் பேசிக் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸு. ஸோ என்னென்னலாம் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஒரு ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணுறோன்னா அதில் என்னென்னலாம் இருக்கும், நம்ம என்னெல்லாம் இன்புட் கொடுப்போம் அங்கே என்னெல்லாம் நமக்கு இருக்கும், அங்கே என்னென்னலாம் வந்துட்டு நமக்கு அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா. அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். The following control types are available in HTML form controlling. ஸோ இதை யார் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் டெக்ஸ்ட் இன்புட்ஸு பட்டன்ஸு செக் பாக்ஸு ரேடியோ பாக்ஸு ஃபைல் செலக்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக். ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்ம் இருக்குது ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். டெக்ஸ்ட் இன்புட்னா என்னது யூஸர் வந்துட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ், அதான் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பட்டன் அப்படின்னா இருக்கும் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். ஓகேவா. எகைன் கிளிக் பண்ணிங்கன்னா அன்செலக்ட் ஆயிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் செக் பாக்ஸ் அப்படின்னா வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும். செக் பாக்ஸ்னால் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ரேடியோ பாக்ஸ் அப்படின்னா என்னன்னா இது வந்துட்டு கலர் கொஞ்சம் வந்து கிரே கலர் மாதிரி இருக்கும் சரியா. அப்போ அதை நம்ம என்னன்னா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கலர் மாறும். ஸோ எகைன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணல அப்படின்னா உள்ள வந்து டாட் மாதிரி வைக்கும். சரி செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ள டாட் வரும், இல்லைனா உங்களுக்கு டாட் வராது. ஓகேவா. நம்ம பின்னாடி நம்ம நிறைய பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபைல் செலக்ட் அப்படின்னா நம்ம ஃபைல் ஏதாவது செலக்ட் பண்ணுறது சரி, நிறைய ஒரு 4-5 ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறது. ஃபார்ம் டேக் அப்படின்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு டேக்னா வந்துட்டு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்கிற பாருங்க. ஸோ டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் இன்புட் அப்படிங்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே தமிழ் அது கொடுக்கல, நம்ம என்னென்னா இன்புட் கொடுக்குறோமா இல்லையா அது வந்துட்டு என்ன உரை சரியா, உரை உள்ளீடு அப்படின்னு நம்ம உரை உள்ளீடு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு இங்கே என்னென்னா டெக்ஸ்ட் இன்புட்டுக்கு வந்து தமிழில் கொடுக்கல, நான் சொல்கிற உரை உள்ளீடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்னால் பொத்தான்கள், செக் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. செக் பாக்ஸ் அப்படின்னா தேர்வு பெட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரேடியோ பாக்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியோ பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி ரேடியோ பாக்ஸ்னால் ரேடியோ பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபைல் செலக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஃபைல் செலக்ட்னா கோப்பு தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்ம் டேக்னா படிவ ஒட்டுன்னு சொல்லுவோம் சரியா. டெக்ஸ்ட் இன்புட்னா வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதில் வந்து உரை பெட்டின்னு சொல்லலாம், உரை உள்ளீடு அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஓகேவா. தமிழ் உங்களுக்கு புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இது ஒன்று ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் இன்புட்ஸ் கண்டெயின் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா கண்ட்ரோல்ஸ். அப்போ டெக்ஸ்ட் இன்புட்டில் என்னென்ன இருக்குன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். நான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அங்கே என்னென்ன இருக்கும், எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கணும் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ ஏரியானா என்ன ஒரு பாக்ஸ்னால் அந்த அவுட்லைன் வந்து பாக்ஸு,
அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஏரியானா என்ன, அதுக்கு ஸ்பேஸ். சரி, அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்துட்டு என்னென்னா டெக்ஸ்ட் ஏரியா. நான் டைப் பண்ணுறதுக்கான இடம், அதை தான் வந்து என்ன சொல்கிறேன் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட்டன்ஸ் மே கண்டெயின் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இன்புட் சொல்லிட்டாங்க, செகண்ட் பட்டனு. ஸோ பட்டன் மே கண்டெயின் சப்மிட் பட்டன், ரீசெட் பட்டன் அண்டு கேன்சல் பட்டன். ஸோ பட்டனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது பாருங்கள், சப்மிட் பட்டன் இருக்குது, ரீசெட் பட்டன் இருக்குது அண்டு கேன்சல் பட்டன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பட்டன்ஸ் இருக்கிற வெரைட்டிஸான அந்த பட்டன் வெரைட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸு. ஸோ check box is the important feature which selects. ஓகேவா? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் நான் இங்கே வரேன். சரியா? which selects more, இது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. which selects more than one value from the HTML form. அப்போ நான் more than one value நான் செலக்ட் பண்ண அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா செக் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் ரேடியோ பாக்ஸு. ஸோ ரேடியோ பாக்ஸ் இஸ் சிமிலர் டு செக் பாக்ஸ் பட் ஒன் வேல்யூ கேன் பி சூஸன் அட் அ டைமு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேடியோ பாக்ஸுங்கிறது செக் பாக்ஸ் மாதிரி தான். நம்ம செக் பாக்ஸில் என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஒன் வேல்யூ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செக் பாக்ஸில் வந்துட்டு மோர் தென் அட் அ டைம் வந்துட்டு 4 நீங்கள் வேல்யூஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், 4 ஆப்ஷன்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரேடியோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் வேல்யூ தான் அட் அ டைம் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணால் அவ்வளோதான், திருப்பி செலக்ட் பண்ணி என்னன்னா டீசெலக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா ஃபைல் செலக்ட். ஸோ ஃபைல் செலக்ட் இஸ் தி பெஸ்ட் ஃபீச்சர் டு செலக்ட் ஒன் ஃபைல் ஃப்ரம் தி லோக்கல் மெஷின் டு சர்வர் மெஷின் அட் அ டைமு. அப்போ ஃபைல் செலக்ட்னா ஒன்றும் கிடையாது, அந்த சர்வரில் இருக்கிற ஃபைலை வந்து என்ன பண்ண நான் எடுக்கிறேன். சரியா? ஸோ அது எப்படி வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா ஒன் ஃபைல் ஃப்ரம் தி லோக்கல் மெஷின் டு சர்வர் மெஷின் அட் அ டைமு. அப்போ சர்வர்லேருந்து நான் என்ன பண்ண முடியும், இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஃபைல் வேணும். ஓகேவா? ஸோ ஃபைல் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து நான் எதாவது நான் டவுன்லோட் பண்ணுறேன். சரியா? நான் ஒரு டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன், எகைன் அதே டவுன்லோட் பண்ணால் வருமா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், எகைன் அதே ஃபைலை டவுன்லோட் பண்ணினேன், அதே ஃபைலை பண்ணால் என்ன டூப்ளிகேஷன் வருமா, அதுதான் சொல்கிறாங்க. சரியா? அப்போ அட் அ டைம் வந்துட்டு நான் ஒரு ஃபைலை மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சர்வரில் இருந்துட்டு நான் லோக்கல் மெஷின் மீன்ஸ் நான் யூஸ் பண்ணுற மெஷின் அதுக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியும், நான் எடுக்க முடியும், ஃபைலை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் டேக் இஸ் யூஸ்டு டு மென்ஷன் எ மெத்தட். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ம் டேக் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், மெத்தட் போஸ்ட் ஆர் கெட்டு. ஸோ இது வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். போஸ்ட் ஆர் கெட் அண்ட் கண்ட்ரோல் தி என்டையர் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் இன் தி HTML டாக்குமெண்ட்டு. ஸோ ஃபார்ம் டேக்னா ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம வேலை செய்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ படிக்கிற அப்படின்னா நீ பக்கத்தில் படிச்சுட்டே இருக்க. ஸோ நீ என்ன படிக்கிற, நீ எவ்வளோ படிச்சிருக்கிற, மெமரி பண்ணியிருக்கியா, இல்லை சும்மா வந்துட்டு படிக்கிற மாதிரி வந்துட்டு ஆக்ஷன் கொடுத்துருக்கியான்ட்டு நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து பார்த்தா தானே பண்ண முடியும், அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த ஃபார்மை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர் நேம் கொடுக்குறேன், யூசர் நேமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், லெட்டர்ஸும் கொடுக்கலாம், நம்ம வந்துட்டு நம்பர்ஸும் கொடுக்கலாம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், ஆனால் நான் கொடுக்காம என்ன பண்ணுறேன்னா நான் வேறு ஏதாவது சிம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் சிம்பிள், அட்டு சிம்பிள் அந்த மாதிரி ஏதாவது நான் தப்பாக கொடுத்துறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ யூசர் நேம் இஸ் நான் இன்கரெக்ட் யூசர் நேம். ஓகேவா? கிவ் ப்ராப்பர்லி அந்த மாதிரி நான் வந்து மெசேஜ் கொடுக்குறது. ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்கும்போது நான் தப்பாக பாஸ்வேர்டு கொடுத்துறேன் அப்படின்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்டு. ஓகேவா? கிவ் கரெக்ட் பாஸ்வேர்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் வருது பார்த்தீங்களா, அந்த கரெக்ஷன் இது வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வெரிஃபிகேஷன் வருது பார்த்தீங்களா, அதுதான் வேணும்னா ஃபார்ம் டேக்கோட யூஸே. அப்போ அந்த ஃபார்ம் டேக் தான் என்ன பண்ணுதுன்னா என்டையர் அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் இருக்குது, அந்த ஃபஸ்ட் பேஜில் ஏதாவது ஃபில் பண்ணாமல் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறீங்க, செகண்ட் பேஜுக்கு போகிறீங்கன்னா அது என்ன சொல்லணும், என்ன ஒரு உங்களுக்கு வந்துட்டு வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் ஃபில் பண்ணாமல் போயிட்டீங்க, அல்லது மந்த் டேட் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறது யார், சரி அந்த அலர்ட் மெசேஜ் கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த ஃபார்ம் டேகு. ஸோ அதில் வந்து 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெட் மெத்தடு. ஸோ இது 2 மெத்தட் யூஸ் பண்ணுறதா. போஸ்ட்னா ஒன்றும் கிடையாதுப்பா, நாம் என்ன பண்ணுறோம், போஸ்ட்டுங்கிறது வந்துட்டு என்னென்னா நம்ம கொடுக்குறது. சரியா? போஸ்ட் மெத்தடில் நம்ம வந்துட்டு சர்வருக்கு நம்ம இன்புட்டு கொடுக்குறோம். ஸோ இன்புட்டு கொடுத்து வாட்டி என்ன பண்ணால் சர்வர் நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. சரியா? போஸ்ட்டுங்கிறது ரெஸ்பான்ஸ். ஓகேவா? கெட்டுங்கிறது வந்துட்டு நம்ம என்னென்னா நம்ம ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம். கெட் அப்படின்னா நம்ம யூஸர் கொடுக்குற இன்புட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே சர்வருக்கு கொடுக்குறது வந்துட்டு கெட் மெத்தட். போஸ்ட் மெத்தடுங்கிறது அங்கே கொடுத்த இன்புட் கரெக்டாக வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வருது பார்த்தீங்களா. நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்னா இன்புட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதுக்கு பேர் கெட் மெத்தடு. நான் கொடுத்த வாட்டி சர்வரில் போயிட்டு என்னாங்கன்னா அங்கே போயிட்டு செக் பண்ணும், வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு
முடிஞ்சிச்சு. எனக்கு எகைன் என்ன ஆகும், எனக்கு இன்பாக்ஸ்குள்ளே போகுது அல்லது உள்ளே வந்துட்டு உள்ள மெயின் பேஜுக்குள்ளே போகுது அப்படின்னா ஸோ அதுதான் வந்துட்டு என்னென்னா எனக்கு ரெஸ்பான்ஸு. தட் மீன்ஸ் என்னென்னா போஸ்ட்டு. ஓகேவா, புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு? ஸோ என்டையர் ஃபார்ம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே HTML டாக்குமெண்ட்டை வந்துட்டு HTML டாக்குமெண்ட் மீன்ஸ் என்னென்னா PHP தான் சொல்கிறாங்க. ஓகேவா, HTML கூட தான் நம்ம PHP யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்டையர் அந்த வந்துட்டு ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஃபார்ம் டேகு. புரிஞ்சுதா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் யூஸ்டு இன் தி HTML ஃபார்மு. ஓகேவா, இங்கே நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா PHP யூஸ் பண்ணுறோம். அந்த PHPக்குள்ள வந்து நம்ம HTML வந்துட்டு நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா, HTML வந்து சேர்ந்தது தான் வந்துட்டு PHP மட்டும் தனியாக கிடையாது, HTML-ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் PHP. ஓகேவா, PHP HTML ரெண்டு சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அந்த சின்டாக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும், அவ்வளோதான். நம்ம PHPக்குள்ள வந்து HTML வந்துட்டு அந்த ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவாப்பா, ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஃபார்ம் கண்ட்ரோல்ஸே கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா நம்ம எதுக்காக நம்ம இந்த HTML ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸுங்கிறது படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம PHP-ல ஏன் படிக்கிறோம் அப்படின்னா PHP யூஸ் பண்ணி PHP அண்ட் HTML ரெண்டுமே இதில் வரும். ஓகேவா, இதை ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற அந்த உள்ள அட்ரிபியூட்ஸு அந்த காம்பனன்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் வேணும், அதை ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணோம், அதனோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சுதான். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். ஓகேவா, ஒரு ஃபுட்டு இது வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் கொடுக்குறேன், ஹோட்டலில் வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் கொடுக்குறேன். இங்கே பீஸா ஷாப்புக்கு வந்து 2.0 அப்படிங்கிறது அந்த கடை பீஸா ஷாப் அப்படின்னா பீஸாலாம் கொடுக்குற அந்த கடையோட அந்த என்ன சொல்ல ஒரு வெப்சைட் அல்லது நம்ம வெப்சைட் வந்து நம்ம சொல்லலாம். சரியா, ஸோ அதனுடைய பேஜ் பீஸா ஆர்டர் பண்ணோன்னா எனக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு நேமு. ஸோ என்ன நான் ஆர்டர் பண்ணுறேன் என்னோட கஸ்டமரோட நேமு. நெக்ஸ்ட்டு பீஸா டாப்பிங். ஸோ டாப்பிங்னா வந்துட்டு சுப்ரீமு வெஜிடேரியன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்துட்டு நம்ம இப்போ ஹோட்டல் போனோன்னாவே நம்ம ஃபுட்டு வெஜிடேரியனா நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க இல்லையா, கேட்டு தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த பீஸாவுக்குள்ளே நம்ம என்ன வந்து உள்ளே வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, கண்ணு லிசன் பண்ணுங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நேம் இது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ். தட் மீன்ஸ் டெக்ஸ்ட் இன்புட்டு. இப்போ டெக்ஸ்ட் இன்புட்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் ப்ளஸ் அதுக்குள்ள டெக்ஸ்ட் ஏரியா ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் இன்புட்டு. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் பீஸா டாப்பிங் அப்படின்னா வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஹெவியான் அப்படின்ட்டுலாம் நிறைய வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு அந்த வெரைட்டிஸ் இருக்குது, அதுக்குள்ளே போடுற இன்க்ரீடியன்ஸ் எந்த மாதிரி உங்களுக்கு டைப்பு வேணும், அந்த பீஸாவில் என்ன மாதிரி டைப்புங்கிறது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த பட்டனுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு செக் பாக்ஸ் பட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, செக் பாக்ஸு அப்போ தேர்வுன்னு சொல்லுவோம். அப்போ எல்லாத்தையும் நம்ம வெறும் பட்டன்ஸ் கூட சொல்லலாம். சரியா, செக் பாக்ஸ் அப்படிங்க கூட நம்ம எப்படி சொல்லுவோம்னா இந்த மாதிரி வந்து என்னது நம்ம ரெக்டாங்கிளாக இருக்கிறது செக் பாக்ஸ் சொல்லுவோம். இதை நம்ம என்னென்னா பட்டன்ஸ் நம்ம சொல்லலாம். சரியா, ஸோ நான் நார்மலாக வெறுமனா வந்துட்டு இப்படி வந்துட்டு சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அது பட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன டைப் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பீஸா சாஸு. ஸோ சாஸ் நம்ம இது அது டொமேட்டோவாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஃப்ளேவராக இருக்கலாம். ஸோ என்ன ஃப்ளேவர் வேணுமோ என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கீழே வந்துட்டு ஒரு முக்கோணத்தை வந்துட்டு தலைகளாக போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸு. ட்ராப் டவுனு இங்கே கொடுத்துருந்தாங்களா நமக்கு. ஸோ இந்த ட்ராப் டவுனு லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்னென்னா கீழே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ டொமேட்டோ சாஸ் மட்டும் தான் கிடையாது, கீழே வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம், நீங்கள் எது வேணும்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க, ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லிஸ்ட் ஒரு 5 வெரைட்டிஸ் இருந்தால் 5 வரும், 10 வரும், 1 2 3 எத்தனை இருந்தாலும் வரும். சரி, அப்போ மோர் தென் 1 இருக்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஆப்ஷனல் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா சீஸு கிளட்டன் ஃப்ரீ பேஸு. ஸோ அப்படின்னா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செக் பாக்ஸு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ பெருசாக வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் நல்லா நீட்டமாக நல்லா ரெக்டாலாக நீட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்புட்டை டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் டெக்ஸ்ட் இன்புட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் மட்டும் இருந்தது, ஒரு சிங்கிள் சர்க்கிள் மட்டும் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம், பொத்தான்கள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு முக்கோணத்தை தலைகளாக திருப்பி போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் பாக்ஸ் ட்ராப் டவுன் அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கிறது. சரியா, கீழ் நோக்கி அதாவது கீழ்வரி பெட்டி அப்படின்னு சொல்லுவோம், கீழ்வரி பெட்டின்னு சொல்லுவோம். நான் தமிழில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுக்கு பேர் செக் பாக்ஸு. நம்ம செக் பாக்ஸ் அப்படின்னு தேர்வு பெட்டி நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா, அப்போ செக் பாக்ஸுக்கு ரேடியோ பாக்ஸுக்கு என்னப்பா டிஃப்ரென்ஸு, செக் பாக்ஸில் வந்துட்டு மோர் தென் 1 வேல்யூ அது அட் அ டைம் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனால் ரேடியோ பாக்ஸ் என்ன பண்ண முடியாது, ரேடியோ பட்டனில் வந்துட்டு அட் அ டைம் ஒன்லி 1 வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணலாம். கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் நம்ம டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இதில் வந்துட்டு டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பண்ணலாம், இந்த அதாவது அட்ரஸ் கொடுக்குறது. ஸோ இந்த இடத்துல நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா
அட்ரஸ் டோர் இப்போ நேம் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், டோர் நம்பர் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னா இந்த வேலை வரணும், இந்த வழியாக இந்த ஸ்ட்ரீட் வழியாக வரணும், அது மாதிரி நம்ம வேலை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்ட் மை ஆர்டர். ஸோ சென்ட் மை ஆர்டர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, நம்ம சப்மிட் பட்டன். ஸோ அந்த பட்டன்றது பார்த்தீங்களா, அது வந்துட்டு என்னென்னா நம்ம செலக்ட் பண்ணுறது. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணுறது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதான் வந்து என்னென்னா ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னா ஒரு ஃபார்ம் டேக்னு கூட சொல்லலாம். ஸோ சென்ட் மை ஆர்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார்ம் டேகு. ஸோ இது என்ன மெத்தட்னு சொல்லுங்க பார்க்கலாம். போஸ்ட் மெத்தடா கெட் மெத்தடா. அப்போ யூசர்லேருந்து என்ன பண்ணுறோன்னா இது இன்புட்டை வாங்குது. ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணால் தான் என்ன பண்ணோம், இந்த உள்ளே இருக்கிற இந்த டேட்டாவெல்லாம் என்ன ஆகுனா அங்கே சர்வருக்கு போகும். அப்போ இது என்ன மெத்தடு, கெட் மெத்தடு. ஓகேவா. கெட் மெத்தட் அப்படிங்கிறது இன்புட்டை யூசர்லேருந்து வாங்குறது. போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது வாங்கின இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்குறது. புரிஞ்சுதா. யுவர் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி credited. ஓகேவா. யுவர் ஆர்டர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டடு. யுவர் ஆர்டர் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். சரியா. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்ம் டேகு. சரியா. அந்த ஃபார்ம் டேக் தான் என்ன பண்ணுது, என்டையர் இந்த ஃபார்மோட இன்புட்டை வந்துட்டு எனக்கு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாப்பா. சரி, கான்செப்ட் புரிஞ்சுதா. நம்ம இதோட இன்றைக்கி நிறுத்திக்கலாம். இனிமேல் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தமிழில் வந்துட்டு சொல்லிடுறேன்ப்பா. ஸோ தமிழில் சொல்லுமா இல்லையா பாருங்கள். நான் தமிழில் வந்துட்டு என்னென்னா இங்கே எந்த இதுக்கு நான் சொல்ல போகிறேன்னா பாருங்கள், நான் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் சொல்கிறேன். நீ தமிழ் மீடியம் புக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் மீடியம் புக்கில் எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். சரியா. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த உரைப்பெட்டி இது எல்லாமே சொன்னோம் இல்லையா, அதனுடைய ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்னு சொன்னோம். சரியா. ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா படிவ உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, படிவ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு கீழே அந்த படிவ உறுப்புகள் கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக தமிழில் சொல்லிடுறேன் பாருங்கள். உரையினை உள்ளிட உரைப்பெட்டி மற்றும் உரைப்பரப்பு. சரியா. நம்ம வந்து டெக்ஸ்ட் இன்புட்னு சொன்னோமா, அதான் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா தமிழில் உரைப்பெட்டி, டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா உரைப்பரப்பு போன்ற உறுப்புகள் உள்ளன. அப்போ படிவ உறுப்புகள் ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னா படிவ உறுப்புகள். ஒரு படிவத்தை நம்ம என்ன நிரப்பணும், ஒரு படிவத்தை நம்ம நிரப்பணும் அப்படின்னா அது என்னென்னலாம் உறுப்புகள் வேணுங்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ இதில் பாருங்கள் என்னென்னு சப்மிட் பொத்தான், ரீசெட் பொத்தான் மற்றும் கேன்சல் பொத்தான் போன்ற பொத்தான்கள் இருக்குது. அப்போ பொத்தானில் பார்த்தோன்னா 3 வகைகள் இருக்குது. சப்மிட் இருக்குது, ரீசெட் இருக்குது, கேன்சல் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்வு பெட்டி. ரெண்டாவது தேர்வு பெட்டி இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல உரைப்பெட்டி சொல்லிட்டோம். தேர்வு பெட்டி செக் பாக்ஸ்னா தேர்வு பெட்டி HTML படிவத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட மதிப்பினை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தப்படும் முக்கிய அம்சமாகும். அண்டர்லைன் பண்ணியே இருக்கணும். 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ செக் பாக்ஸுங்கிறது ஒன்றிற்கு மேற்பட்ட மதிப்பினை. தேர்வு பெட்டி எதுக்கு பயன்படுதுப்பா, படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்பினை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தப்படும் முக்கிய அம்சமாகும். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும். ரேடியோ பொத்தான். ஓகேவா. ரேடியோ பொத்தானும் தேர்வு பெட்டி போன்றது தான். ஆனால் ரேடியோ பொத்தான் கொண்டு ஒரு நேரத்தில் ஒரு மதிப்பினைத்தான் தேர்வு செய்ய முடியும். அப்போ என்ன பண்ண முடியும், அட் அ டைமில் வந்துட்டு ஒரு நேரத்தில் ஒரு இது ஒரே ஒரு நம்ம என்ன பண்ணோம் மதிப்பை மட்டும் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டதை பண்ண முடியாது. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்டதை பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், நான் பயன்படுத்த போகிறது செக் பாக்ஸ் தேர்வு பெட்டியை பயன்படுத்தலாம். கிளை கணிப்பொறியிலிருந்து சேவைகள் கணினியில் உள்ள ஒரு கோப்பினை தேர்வு செய்ய ஃபைல் செலக்ட் உறுப்பு சிறந்ததாகும். அப்போ என்ன அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன். சரியா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் அதாவது சர்வருங்கிறது கிடையாது, எனக்கு ஒரு ஃபார்ம் வேணும், ஒரு ஃபைல் வேணும்னா என்ன பண்ண முடியும், அட் அ டைம் வந்துட்டு ஒரு ஃபார்மை ஒரு டைம் தான் என்ன பண்ண முடியும், நான் டவுன்லோட் பண்ண முடியும். எகெயின் வந்துட்டு அதையே பண்ணால் எனக்கு என்ன ஆகுனா டவுன்லோட் ஆகாது. ஏன்னா நான் ஆல்ரெடி அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். சரியா. அப்போ நான் பார்த்தேன்னா ஒரு ஃபைலுக்கு வந்து நேம் பண்ணி இது பண்ணுறேன். சரியா. ஒரு ஃபைல் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன், ஒரு நேம்ஸ் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். எகெயின் அந்த ஃபைலுக்கு வந்துட்டு அதே நான் என்ன பண்ண முடியாது, சேம் நேமை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அதே ஃபைல் நேமில் வந்துட்டு இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதான் என்ன ஃபைல் செட் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கோப்பனை மட்டும் தான் என்ன பண்ண, ஒரு 10 ஃபைல் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், ஒரு டைம் ஒரு ஃபைலை மட்டும் தான் இது பண்ண, 10 ஃபைலையும் என்ன பண்ண முடியாதுனால ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு ஃபைல் செலக்ட் தேர்வு செய்யறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபார்ம் டேக் அப்படின்னா தமிழில் படிவ ஒட்டு. ஸோ HTML ஆவணத்தில் உள்ள அனைத்து படிவ உறுப்புகளை கட்டுப்படுத்தவும் ஒரு வழிமுறையை குறிப்பிடவும் பயன்படுகிறது. அப்போ வழிமுறைனா ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோமா அவுட்புட் வருதா அப்படிங்கிற ஃபுல்லாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக இருந்தால் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ அந்த ஃபார்மை வந்துட்டு என்ன ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த படிவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுறது எதுன்னு அப்படின்னா நம்ம படிவ ஒட்டு. அதுக்கு பயன்படுற 2 வழிமுறைகள் என்ன அப்படின்னா போஸ்ட் கெட்டு. ஸோ போஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு வர்றது. சரி, நம்ம கேட்குறது நமக்கு கிடைக்கிறது வந்து போஸ்ட்டு, கெட்டுங்கிறது நம்ம கொடுக்கறதே. ஸோ கொடுக்கறது கெட்டு, போஸ்ட்டுங்கிறது வாங்குறது. சரியா. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவாப்பா. நீ கான்செப்ட் புரிஞ்சுதா, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கான்செப்ட் புரிஞ்சுதாப்பா. ஸோ நான் கொஞ்சம் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அதை நான் தெளிவாக நல்லா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரியலனா இன்னொரு டைம் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி கேளுங்க. கேட்டுட்டு கண்டிப்பாக நோட்ஸ் எழுதுங்க. நோட்ஸ் எழுதி எனக்கு தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டே வேண்டாமா. நோட்ஸ் நீ 4 லைன் எழுதினாலும் சரி நோட்ஸ் அனுப்புங்க தயவு செஞ்சு. இல்லைனா உனக்கு ஒன்றுமே புரியாது. உனக்கு கம்மிங் மண்டே உனக்கு கம்ப்யூட்டர் டெஸ்ட் வரும். சாப்டர் 1 வந்துட்டு உனக்கு ஃபுல்லாக உனக்கு 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் ஓகேவா. ஒரு 40 மார்க்கு உங்களுக்கு டெஸ்ட் வரும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நாங்கள் அனுப்புவோம். மண்டே நம்மளோட டெஸ்ட் வரும். ஸோ நாங்கள் தெளிவாக வந்துட்டு நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டை வந்துட்டு தெளிவாக படிங்க. ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் சரியா. கிளாஸை முடிச்சு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிங்க. படித்து நல்லா மார்க் வாங்குங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா. இனிமேல் உனக்கு கரெக்டாக நீயா ஷெடியூல் போட்டுக்கணும் ஓகேவா. நீயா ஷெடியூல் போட்டு இந்த டைம் நம்ம வந்து கிளாஸ் பார்க்கணும், இந்த டைம் நம்ம படிக்கணும், இந்த டைம் நம்ம டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடணும் ஓகே. ஈவினிங் தான் நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம்னா உனக்கு ஈஸியாக தான் இருக்கும். உனக்கு பிரச்சனை இருக்காது, டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஸோ கவனமாக நல்லா தயவு செஞ்சு கிளாஸை லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து அதை ரீகால் பண்ணுங்கள். டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு 3 சப்ஜெக்ட் தான் போடுறோம் ஓகேவா. ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் தான். அந்த 3 சப்ஜெக்ட்டையும் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. திருப்பி அதை வந்துட்டு நீங்கள் படிக்கிறது கிடையாது. மைண்டை ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது ஓகேவா. உங்கள் நல்லதுக்கு தான் நாங்கள் எல்லாமே சொல்கிறோம். அதனால் வந்துட்டு நல்லா கிளாஸை லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து நல்லா படிங்கப்பா ஓகேவா. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.